வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏடிசி நியூஸில் இருக்கக்கூடிய டாலரை எப்படி செல் பட்டனில் கொண்டு போய் செல் பண்ணுறது அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான், எப்படி நம்ம செல்லில் கொடுக்கறது அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான். அதில் வாங்க முதல்ல ஆப்புக்குள்ளே போகலாம். வாங்க இப்போ முதல்ல நான் என்னோடய டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இப்போது ஏர்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு $217 ஓவராலாக இருக்குது. அது 115 72 இருக்குது. இந்த 72 போனதும் எனக்கு $64 நேற்றுக்கு கிரெடிட் ஆகிருக்கு. நான் அதை வந்து இப்போ செல்லுங்கிற பட்டனுக்குள்ளே போனேன். அப்புறம் செல்லு ஐடிசி பாயிண்ட் எவ்வளோ இருக்குன்னு கேட்குது. இதில் எக்ஸ்சேஞ்ச் ஃபீஸுன்னு ஒன்று இருக்குங்க. கீழே ஃபீஸுன்னு போட்டிருக்கு பாருங்கள். நான் $60 சென்ட் பண்ணுறது இல்லை, $57 வந்து எனக்கு டாலர்லேருந்து கன்வெர்ட் ஆகிடும். மிச்சம் $3 வந்து கன்வெர்ட் பண்ணி தரத்துக்கு ஃபீஸ். 20க்கு $1 கணக்கு, அந்த கணக்கில் அவங்க அந்த ஃபீஸ் வாங்கிக்கிறாங்க. இப்போ நான் 62ன்னு சொல்லி நான் டாலரை போட்டேன். வேணாம், இப்போ நான் 61ன்னு சொல்லி போட்டு பார்க்குறேன். அப்புறமேட்டு உங்களோட டிபின் பாஸ்வேர்டு, உங்கள் டிபின் பாஸ்வேர்டு வந்து எல்லாத்துக்குமே இதுதான் மஸ்ட் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும். அதை யார்ட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. அப்புறம் செலக்ட் பேங்க் கேட்கும். அதில் நிறையா நீங்கள் எத்தனை அக்கௌண்ட் போட்டிருக்கீங்களோ அதை பொறுத்து கேட்கும். யூ கேன் ஃபிக்ஸ் த மேக்ஸிமம் செல் ரேட் இன் 62. நீங்கள் அதுவே சொல்லுது, நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அந்த அதிகமான ரேட்டில் வச்சு விற்க பாருங்க அப்படின்னு. ஏன்னா டாலருக்கு உண்டான டிமாண்ட் நம்ம கம்மி பண்ணுறது தான் குறையுது. இப்போ 62ங்கன்னு வைக்கிறேன். வச்சுட்டு என்னோடய செல் லாட் நம்பர் எல்லாமே வந்துருச்சு பாருங்கள். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன். இன்சஃபிஷியன்ட் ஃபண்டு. இப்போ வந்து பக்கத்தில் ஆர்டர் இருக்குது பார்த்தீங்களா, செல் ஆர்டர். அதில் போய் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைல் நிற்கிறது தெரியும். பெண்டிங் $57.62 நிற்கிது. நம்ம அந்த செல் ஆர்டர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனில் நம்மளுடைய ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கிற அந்த டீட்டெயில்ஸை நம்ம அதில் பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.